அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டாரு. இந்த கேப்ல தான் வீட்டுல அவர் அடிச்சு வச்சிருந்த 200 கோடி ரூபாய் பணத்தை வேற எடுத்துட்டு போயிட்டாரு. அது கம்ப்ளைண்ட வாபஸ் ஆயிட்டாரு. எவ்வளவு காசு திருப்பி வாங்கினாருன்னு தெரியல. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கங்க. பொய்ய பொய்ய சொல்லி ஓட்டு கேட்பாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆட்சி என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, திருப்பி வந்தா என்ன செய்யன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்க வாக்களிக்கணும். திரும்ப வந்தா மகளிருக்கு 2000 ரூபாய் சொல்றத பூரா செஞ்சுட்டு தான் திருப்பி அடுத்து செய்ய போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் சொல்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. இதை தாண்டி நம்ம ஏன் இந்த அதிமுக பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாதுன்னா, இந்த பாஜக மதுரைக்கு மெட்ரோ வராது, வரக்கூடாது, இதை விட சின்ன சின்ன ஊரெல்லாம் கொடுத்துட்டு மதுரையில தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னா? பிஜேபி. வெக்கம் இல்லாம 7 வருஷமா எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியை கட்டிக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் 6 இடத்துல தரப்பணும் வந்துட்டா. மதுரைக்கு எய்ம்ஸ் தரமாட்டேன். போன சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்கள் செங்கல் எடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க காமிச்சாரு. அதனால சின்ன சின்ன அளவில் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஒரு பாஜகவை தோளில் சுமந்து வருகின்ற எடப்பாடியையும் அவரை அந்த எடப்பாடி நீங்க ஓட்டு போடல, ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி ஓட்டு போட்டீங்க, அவ்வளவுதான் செய்யும். பிஜேபி ஓட்டு போட்டா என்ன ஆகும்? மணிப்பூர்ல, நாகாலாந்துல, உத்தரப்பிரதேசல பெண்கள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அல்லோடப்பட்டு இருக்காங்க. மத்திய அரசுடைய புள்ளி விவரத்தை எடுத்துட்டு மக்கள்கிட்ட பேசுங்க தயவு செய்து. ஒட்டுமொத்தமாக பாஜக ஆகிற மாநிலங்கள்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அவங்கள தூக்கிட்டு வராரு எடப்பாடி, எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா இவர் அவர்கிட்ட சிக்கிட்டாரு. சிக்கலனா லைட் அனுப்புவாரு. ஏன்னா அவரை காசு அடிச்சு வச்சிருக்காங்க. ஆகவே பொதுமக்கள் தயவு சிந்திச்சு பார்த்து எந்த சூழ்நிலையிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு துரோகம் இழைக்கக்கூடிய பாஜகவை புறக்கணிக்கணும். தமிழ்நாடு பட்ஜெட்ல பாஜக வார்த்தையே இல்லைங்க. அதிமுக பதில் சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டை புறக்கணித்தவங்கள யார் புறக்கணிக்கணும்? நம்ம பகுதி மதுரை மக்கள் புறக்கணிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி அவர்களுடன் யார் கூட்டு சேர்ந்து வந்தாலும் அவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அனைவரும் உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது பகுதியில் பல்வேறு வேலைகள் செஞ்சிருக்கிறோம். நீங்க நடந்து சென்று ஓட்டு கேட்கிற எல்லாரோடும் நாங்க போட்டதோடு தான். ஆகவே அனைத்து அடிப்படை வசதிகள் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். மீண்டும் பல்வேறு திட்டங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறதால் நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.